Assalamu alaikum. Hi everyone, welcome back to my channel. 100 days 100 videos. இன்னைக்கு டே 25. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் ஸ்டைல் ஆனியன் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? என்னோடய ஸ்டைலில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடை வச்சுக்கோங்க. கடை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆனியன் சமோசான்றதுனால ஆனியன் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஆனியன் போட்டு நல்லா சாட்டே ஆன பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி திரும்பியும் சாட்டே பண்ணிக்கோங்க. ஓவராக மஞ்சள் தூள் போடாதீங்க, அப்புறம் மஞ்சள் தூள் ஃப்ளேவர் வந்துடும் அதிகமாக. அதனால் லைட்டாக போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அதுவும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பொட்டேட்டோ, ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன். அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக போடாதீங்க எந்த வெஜிடபிள்ஸும், ஏன்னா இது ஆனியன் சமோசா. அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. அதிகமாக போட்டுறாதீங்க, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் போடுறேன் இதில். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாகவே போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த சமோசா வந்து அக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அக்கா வந்து சமோசா செய்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக செய்வாங்க. ஏன்னா அக்காவோட ஃபேமிலி வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஸோ அக்காவுக்கு வந்து அந்த ஹோட்டல் ரெசிபிஸ் எல்லாமே மேக்ஸிமம் தெரியும். அதெல்லாம் போட்டு மசாலா வாடெல்லாம் போகிற வரையுமே நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்வீட்ஸ் பிராண்டுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் சமோசா ஷீட்டு. அதில் தான் நாங்கள் சமோசா செய்வோம். ஸோ அது எடுத்துக்கலாம். அது எடுத்து கட் பண்ணி நான் தான் ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அக்கா ஒரு சமோசா எப்படி ரோல் பண்ணது சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் தான் பண்ணுறேன். இந்த ஷீட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தோசை கல்லில் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி இருக்கும். உள்ளே வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா இன்னொரு சைடில் கலக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி ரோல் பண்ணி அந்த எட்ஜை வந்து மைதா வச்சு நீங்கள் வந்து ஒட்டிடுங்க. மைதா வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு மாதிரி. அது எடுத்து ஒட்டுனா ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி மைதா வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் பொரிக்கும் போது கொஞ்சம் கூடமே வந்து வெளியே வராது. மசாலா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ்லாம் சுத்தமாக வெளில வராது உங்களுக்கு. இந்த ஷீட் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. இந்த சமோசா ஷீட்டு நீங்கள் ஏதாச்சும் ரோல் பண்ணணுன்னா, வேறு ஏதாச்சும் பண்ணால் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம் பாருங்கள். ரொம்ப அன்றைக்கி எம்மியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சமோசாலாம் நல்லா சுட சுட சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வெளில கிளம்பியாச்சு. எங்கே போயிட்டு இருக்கேன்னா ஜும்மா சூக் தான் போயிட்டு இருக்கேன். ஜும்மா சூக்கில் வந்து சில பொருள் வாங்குகிற வேலை இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் தான் போனோம் வெளில. அன்றைக்கி ஜும்மா சூக் போனால் அவ்வளோவா கூட்டம் இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. இது ஜும்மா சூக்குன்றது வந்து என்னென்னா, இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள் எல்லாமே கிடைக்கும். இப்போ மிஷின்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, ஃபர்னிச்சரு, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே செகண்ட் ஹேண்ட்லேயும் கிடைக்கும், நியூவாகவும் கிடைக்கும். பட் இது வந்து ஹோல்சேல், நம்ம பேசி பார்கெயின் பண்ணி வாங்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பொருள்லாம் அங்கே இருந்துச்சு. வாங்குறது முடிச்சுட்டு அப்புறம் ஃபர்வானியா போயாச்சு சாப்பிட்றதுக்கு. நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்வானியாவில் ஒரு தமிழ் ஹோட்டலில் போய் நாங்கள் போய் சாப்பிட்டோம். இது வந்து நியூவாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது எங்கே இருக்குன்னா ஃபர்வானியா மெட்ரோ பக்கத்தில் இருக்குது இந்த ஹோட்டலு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.